குண்டாஸ் விவசாயின்ற மாதிரி பேர் எடுத்திருக்கீங்க. தமிழ்நாட்டில் விவசாயத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க? 8 வழிச்சாலைக்கு நிலம் எடுக்கிறோம், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறோம். விவசாயத்தை அழிக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையுமே வளர்ச்சிங்கிற பேரில் தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்குது. அவர்களால் வெறும் உற்பத்தி மட்டும்தான் பண்ண முடியும். அந்த உற்பத்திக்கு பிறகு அவர்களால் வேறு எதுவும் செய்ய முடியாது. சீமான் அவர்கள் சொல்கிறதும் நீங்கள் சொல்கிறதும் ஒன்றா ஒத்து போகிற மாதிரி இருக்குது. ஆமாங்க, பெரும்பான்மையாக ஒத்து போகும். ஒரு குறிப்பிட்ட விஷயம் எங்கே ஒத்து போகலை அப்படின்னா, 2021 காலகட்டத்தில் திமுகவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிச்சிருக்கீங்க. திமுகவுக்கு ஆதரவாக நீங்கள் அதுக்கப்புறம் திமுகவுக்கு எதிராக மாறுறதுக்கு என்ன காரணம்? விவசாயிகளினுடைய அனுமதி இல்லாமல் விளைநிலங்களை நாங்கள் வேறு பயன்பாட்டுக்கு எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற தேர்தல் வாக்குறுதி அவர்கள் செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் இது. ஆனால் அது நேர்மாறாக இருக்குது. அவர் எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இருந்த நம்ம முதல்வர்கள் வரிசையில் இவர் தான் எதுவுமே தெரியாத ஒரு முதலமைச்சர். ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு சொல்கிறத எழுதி கொடுக்குறத படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முதல்வராக தான் இருக்கிறாருன்றது இப்போ தான் நமக்கு தெரிய வந்தது. யார் வந்தால் இதெல்லாம் சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி விவசாயிகள் குறித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ விஜய் வந்திருக்கிறாரு, அவரும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் பல வருடங்களாக விவசாயிகளுக்காக பேசிகிட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறது. இவர்கள் தனியார் முதலாளிகளுக்கு செவப்பு கம்பளம் விரிச்சு அம்பானி, அதானி, வெளிநாட்டு முதலாளிகளுக்கு நம்மளுடைய மக்களை விவசாயத்தை பெரிய அளவில் பண்ணணுன்றது நோக்கம் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இல்லை. விவசாயத்தை மதிக்கக்கூடிய கட்சி நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் விவசாயம் என்பது வெறும் படிக்காதவர்கள் செய்யக்கூடிய தொழில் கிடையாது. இப்போ போர் நடக்குது. இந்த போர் தொடர்ந்து நடந்துச்சுன்னா எக்கச்சக்கமான விலைவாசிகள் ஏறும். நமக்கு உணவுக்கான எண்ணெயை கூட 60% எண்ணெய் வேறு நாடுகளில் இருந்தால் நமக்கு இங்கே இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரி எதிர்பாராத சூழல் உருவாச்சுன்னா நம்ம நாட்டிலையும் உணவு பஞ்சம் ஏற்படும். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் உழவர் உரிமை இயக்கத்தினுடைய மாநில தலைவர் குண்டாஸ் விவசாயி அருள் ஆறுமுகம் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே. குண்டாஸ் விவசாயின்ற மாதிரி பேர் எடுத்திருக்கீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயத்துக்கும் சரி, விவசாய பொருளாதார கொள்கைன்னு சொல்லி நிறைய கொள்கைகளை வகுத்து உங்களோட இயக்கத்தை ஆரம்பித்து வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் விவசாயத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது நீங்கள் பார்க்குறீங்கண்ணா? மொத்த பிரச்சனையும் விவசாயிகளுக்கு தான் இன்றைக்கி இருக்குது. அதில் குறிப்பான பிரச்சனை பார்த்திங்கன்னா, விவசாயிகளுடைய நிலங்களை அதிக அளவில் நாங்கள் தொழில் வளர்ச்சிங்கிற பேரில் விவசாயிகளுடைய நிலத்தை பிடுங்கி எடுக்கிறது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. யார் பிடிங்க எடுக்கிறான்னு அரசு, ஆளும் அரசாங்கம் அது எந்த அரசாங்கம் சரி, அது காங்கிரஸ் அரசாக இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா மன்மோகன் சிங் என்ன சொன்னார், உங்களுக்கு விவசாயத்தில் லாபம் இல்லை, எல்லாம் விவசாயத்துக்கு வெளியேறுங்கன்னு சொன்னார். இப்போ இங்கே ஆளும் திமுக இல்லை அதிமுக யாராக இருந்தாலும் தொழிற்பேட்டைகளுக்கு நிலம் எடுக்கிறோம், 8 வழிச்சாலைக்கு நிலம் எடுக்கிறோம், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறோம். இப்படி விவசாயத்தை அழிக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையுமே வளர்ச்சிங்கிற பேரில் தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்குது. இது முழுக்க முழுக்க விவசாய ஃபுட் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி உணவுக்கான நமக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அதனால் இந்த விவசாய பொருளாதார கொள்கை, நம்ம நாடு விவசாயத்தை சார்ந்த நாடு, இந்த விவசாய பொருளாதார கொள்கையை பின்பற்றினாங்க அப்படின்னா இப்போ எப்படி இந்த குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், தனியார் மயம், தாராள மயம், அதன் மூலமாக எப்படி வெளிநாட்டு முதலாளிகளை இங்கே கொண்டு அவர்கள் மூலமாக வேலையை கொடுத்து நாங்கள் இவ்வளோ ஜிடிபியை கொண்டு வந்துட்டோன்னு சொல்லி பெருமையாக பேசுகிறாங்களோ, அந்த பெருமையை பேசக்கூடிய அளவுக்கு நாம் சொல்லக்கூடிய உழவர் உரிமை இயக்கம் பரிந்துரை செய்யக்கூடிய இந்த விவசாய பொருளாதார கொள்கையை பின்பற்றினாலும் அதே மாதிரி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதான் நாம் சொல்கிறது. இதில் என்ன அப்படி சொல்லியிருக்கிறோன்னா, இப்போது தனியார் மையம், தாராள மையம்னா என்ன, வெளியில் நாடுகளில் இருக்கக்கூடிய இல்லது இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய அம்பானி, அதானி போன்ற பெரு முதலாளிகளை அவர்களுக்கு நிலம், நம்மளுடைய நிலத்தை, விவசாயிகளுடைய நிலத்தை பிடுங்கி கொடுத்து அவர்களுக்கு டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லைன்ற அளவுக்கான இதை கொடுத்து, அவங்களுக்கு மின்சாரமும் சப்சிடியில் கொடுத்து, இந்த மாதிரி பல்வேறு சலுகைகளை கொடுத்து, இல்லை சில நேரங்களில் வாராக்கடன்ற மாதிரி தள்ளுபடிலாம் செஞ்சு அந்த அவங்கள தொழில் வளர்க்குறதுக்கு
பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ விவசாய பொருளாதார கொள்கையில் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த விவசாயிகளை இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பார்த்திங்கன்னா 2 ஏக்கர் 3 ஏக்கர் 5 ஏக்கர் இந்த மாதிரி துண்டு துண்டாக நிலங்கள் இருக்குது. விவசாயிகள் வந்து பிரிஞ்சு கிடக்கிறாங்க. அவர்களால் வெறும் உற்பத்தி மட்டும்தான் பண்ண முடியுது. அந்த உற்பத்திக்கு பிறகு அவர்களால் வேறு எதுவும் செய்ய முடியாது. அப்படி ஒன்று சேர்த்தாலும் அவங்களுக்குள்ள பிரச்சனை வராதா? இந்த இந்த கோஆபரேட்டிவ் கூட்டு பண்ணை அப்படிங்கிறத நம்ம இந்த விவசாய பொருளாதார கொள்கையில் சொல்கிறது. அப்போது ஒரு 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் அளவில் பெரிய அளவில் விவசாயிகளை ஒருங்கிணைச்சு இதே ஒரு தொழிற்சாலை மாதிரி மாற்றிடுறோம். அதாவது எப்படின்னா துறைகள் நிறைய இதில் வச்சுருவோம். இப்போ உழவு பண்ணுறது, நடுறது, அறுவடை செய்கிறது, நீர் பாய்ச்சல் இதெல்லாம் ஒரு துறை பார்த்துக்கும். இன்னொரு துறை வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் பயிர் வைக்கணும், என்ன மாதிரியான பயிர் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து இன்னொரு துறை பார்த்துக்கும். அந்த சீசனுக்கு ஏற்ற. ஆமாம், அதாவது என்னைக்கு பயிர் நட்டுனா என்னைக்கு அறுவடை நேரத்தில் மழை வருமா, அப்போ அதுக்கெல்லாம் வந்து நமக்கு அங்கே அந்த இடத்துலாம் படித்தவர்களுடைய வேலை இங்கே தேவைப்படுது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் 6 மாதம் விளையிற பயிர் 3 மாதத்துலேயே விளைஞ்சிடுது அப்படின்ற மாதிரி கூட இருக்குல்ல, அது எதனால் அந்த போக்குமா? இதெல்லாம் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து நிறைய நாங்கள் புது கண்டுபிடிக்கிறன்றத சொல்லி இவர்கள் கொண்டு வர்றது தான். நாம் வந்து எது வேணாலும் பண்ணலாம், அதில் பிரச்சனை கிடையாது. இப்போது எப்படி நம்ம கொண்டு வரோம், அதாவது மண்ணுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை தரக்கூடிய மாதிரியான எந்த தொழில்நுட்பத்தையும் நம்ம பயன்படுத்துறதுக்கு தயார். நம்ம சொல்லக்கூடிய இந்த விவசாய பொருளாதார கொள்கையில் அனைத்து தொழில்நுட்பங்களையும் உள்ளடக்கி அறிவியல் பூர்வமாக தான் நம்ம கொண்டு போகிறோம். இதில் அந்தந்த பகுதிகளிலேயே படித்த பசங்களுக்கு வந்து அங்கேயே வேலையும் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும், பிராண்டிங் பண்ணணும், மார்க்கெட் ஸ்டடி பண்ணி எந்த நேரத்தில் எந்த பொருளை விளைய வச்சோன்னா நம்ம எப்படி வந்து இதை இல்லை கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்கிறதும் நீங்கள் சொல்கிறதும் ஒன்றா ஒத்து போகிற மாதிரி இருக்குது. ஆமாங்க, பெரும்பான்மையாக ஒத்து போகும். ஒரு குறிப்பிட்ட விஷயம் எங்கே ஒத்து போகலை அப்படின்னா, அவர் வந்து அரசு வேலை அப்படின்றத சொல்லி விவசாய பணியை வந்து நம்ம அரசு வேலைன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் சொல்லக்கூடிய இந்த உழவர் உரிமை இயக்கம் சொல்லக்கூடிய இந்த கொள்கையில் வந்து இது அரசு பணி இல்லை, இது தனியார் தான். தனியார் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு நிறுவனமாக்கிக்குவாங்க. நீங்கள் எப்படி பெரிய கார்ப்பரேட்டுகளுக்கு வந்து வரி சலுகைகளோ மற்றது தரீங்களோ அந்த சலுகைகளை இந்த நிறுவனங்களுக்கு கொடுங்க அப்படின்றோம். அப்போது இவர் அரசு பணின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல வந்து அப்போ அந்த நிலம் அனைத்தும் அரசாங்கம் எடுத்துக்கு போகுதா, எப்படி வந்து இதை அரசு பணியாக்க முடியும்? ஏன்னா அரசு வந்து ஊக்கத்தொகை கொடுக்கலாம். நிலம் என்னதாக இருக்குது நானே தனியாக பண்ணுறேன்னும் போது ஊக்கத்தொகை தர முடியும். இப்போ அரசு பணினா அப்போ அந்த நிலம் அரசோட இருந்தால் தான் வந்து அரசு பணியாக தர முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து அவர் சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் மாறுபடுது. இதை ஒத்து போகிறீங்க. இந்த அரசு பணின்ற சொல்கிறாரு இல்லைங்களா, இதுதான் மிகப்பெரிய ஒத்து போகாத ஒரு இடமாக இருக்குது. நாம் சொல்கிறது என்னென்னா, நீங்களே வாங்க ஒரு 5000 இல்லை ஒரு 2000 3000 விவசாயிகள் ஒரு விவசாயிக்கு 2 ஏக்கர் இல்லை 3 ஏக்கர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2500 விவசாயிகள் சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு நிறுவனம் ஆகிடும். அப்போ அந்த நிறுவனத்தை வந்து நிர்வகிக்கிறது அந்த 2500 மக்கள் இருக்கக்கூடிய ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று போட்டு அதை பார்த்துப்பாங்க. ஆனால் இவர் சொல்லக்கூடிய இந்த நான் அரசு வேலை கொடுப்பேன்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த மேனேஜ்மெண்ட் வேலையை யார் பார்க்குறது? அதுக்கும் வந்து அந்த இடத்துலையும் வந்து அரசாங்கம் வந்து அப்போ அந்த இடத்துலையும் ஒரு அரசு பணியில் ஒரு ஆள் வந்து நியமிக்கணும். அப்போ அதுக்கு நிறைய செலவு பண்ணணும் அரசாங்கம். நாம் சொல்லக்கூடியது அரசாங்கத்தினுடைய செலவு எக்ஸ்ட்ரா பண்ண தேவையில்ல. நீங்கள் பெருநிறுவனங்களுக்கு கொடுக்குறத இந்த நிறுவனங்களுக்கு நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து மாறுபடுது. இதை தெளிவுபடுத்திட்டார் அப்படின்னா இன்னும் சிறப்பாகும். ஏன் அப்படின்னா பெரும்பாலும் மாடு மேய்க்கிறது அரசு பணி அப்படின்னு சொல்லும் பொழுது இதை வந்து சாதாரண மக்களோ இல்லை மற்றவர்களுக்கு வந்து இது ஒரு கேளிக்கையாகவும் ஒரு வேடிக்கையாகவும் பேசுகிறாங்க. இப்போ இதுக்கு வந்து நாம் ஒரு தெளிவு கொடுக்கும் பொழுது இது வந்து அந்த மாதிரி இல்லை, இவர்களே அதாவது முதலாளிகளாகிறாங்க. இவர் சொல்லதில் தொழிலாளிகளாக இருக்கிறாங்க, சம்பளம் ஆகக்கூடிய தொழிலாளிகளாக இருக்கிறாங்க. நம்ம சொல்லக்கூடியதில் வந்து இவர்களே முதலாளிகளாகிறாங்க. அப்போது இதை வந்து தெளிவுபடுத்தினார் அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்குங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2021 காலகட்டத்தில் திமுகவுக்கு ஆதரவாக வந்து நிறையா வந்து அவங்களுக்காக நீங்கள் கோஷமிட்டிருக்கீங்க, அவங்களுக்கு வாக்கு சேகரிச்சிருக்கீங்க. அப்படிலாம் பண்ண திமுக அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு எதிராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்கள் உட்பட ஒரு 23 பேர் கைது செஞ்சு 7 பேர் மேலே குண்டர் சட்டமும் போடப்பட்டாங்க. 6 பேர் மேலே வாபஸ் வாங்கினா உங்கள் மேலே வந்து வாபஸ் வாங்கலை. திமுகவுக்கு ஆதரவாக நின்றுனீங்க, அதுக்கப்புறம் திமுகவுக்கு எதிராக மாறுறதுக்கு என்ன காரணம்? திமுக வந்து விவசாயிகளுக்காகவே ஒரு கட்சி நடத்துகிற மாதிரி வந்து 21 தேர்தலுக்கு முன்னாடி வந்து நடந்த அனைத்து விவசாயிகளுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கும் விவசாயிகளோட நின்று நிறைய போராட்டங்கள்லாம் முன்னெடுத்தது. அப்போ திமுக வந்து தேர்தல் வாக்குறுதியாக வந்து சொல்லியிருந்தாங்க, விவசாயிகளினுடைய அனுமதி இல்லாமல்
விளைநிலங்களை வந்து நாங்கள் வேறு பயன்பாட்டிற்கு எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற தேர்தல் வாக்குறுதி ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல ஒரு வாக்குறுதி. வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா எல்லா கட்சிகளும் நிறைவேற்றுறது இல்லையில, எதன் அடிப்படையில் நீங்க நம்புனீங்க? நம்பினோம். அப்போ அவர்கள் வந்து செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் இது. ம். ஏன்னா இது வரைக்கும் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சி செய்யலை, அவர் வந்து திறமையானவராக இருப்பார் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. கருணாநிதி அவர்களோட ஆட்சியை பார்த்துருக்கோம், ஆனால் மு க ஸ்டாலின் ஆட்சி பார்க்க போகிறோம். சரி, அவர் செய்வாருன்னு நம்புனீங்க? அவர் ரொம்ப நல்ல ஆட்சி நிர்வாக திறமையோடு இருப்பார் அப்படின்னு நாங்கள் நம்பினோம். ஆனால் அது நேர்மாறாக இருக்குது. அவர் வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இருந்த நம்ம முதல்வர்கள் வரிசையில் இவர் தான் வந்து எதுவுமே தெரியாத ஒரு முதலமைச்சர். விவசாயிகள் மேலே குண்டாசு போட்டாங்களா, எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது, எதை கேட்டாலும் எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி தான் இருக்கார். ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு சொல்கிறத எழுதி கொடுக்குறத படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முதல்வராக தான் இருக்கிறாருன்றது இப்போ தான் நமக்கு தெரிய வந்தது. இப்போ யார் வந்தால் இதெல்லாம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த முதல்வர் இல்லாமல் வேறு யார் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக வந்து இந்த திமுக அதிமுக வந்து விவசாயிகளுக்கானவர்கள் அல்ல அப்படிங்கிறது ஏற்கனவே ஆட்சி செய்தவர்கள் வந்து நமக்கு அதிமுக ஆட்சியில் வந்து எப்படி 8 வழிச்சாலை, மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிற திட்டங்கள் கொண்டு வந்து விவசாயிகளை ஏற்றி இது பண்ணாங்களோ அதே தான் திமுகவும் வந்து இப்போ தொழிற்பேட்டைங்கிற பேரில் பலாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் இதுக்கு கிடையாது. அப்போ இனி புதுசாக வர்றவங்க தான் வந்து அதிகப்படியாக வந்து பேசுகிறவர் வந்து இப்போ சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி வந்து விவசாயிகள் குறித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ விஜய் வந்திருக்கிறாரு, அவரும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் பல வருடங்களாக விவசாயிகளுக்காக பேசிகிட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக இருக்கிறது. நிறைய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடர் வரும்போது, மழை, வெள்ளம், புயல் இந்த மாதிரி வரும்போது விவசாயமாக இருக்கட்டும், அதே மாதிரி பயிர்களாக இருக்கட்டும், நிறைய சேதமடைந்து நம்மளால் பார்க்க முடியுது. அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசு வந்து சரியான நிதி கொடுக்குறாங்களா, அதுக்கான சரியான பங்கீடு கொடுக்குறாங்களா, எப்படி பார்ப்பாங்க? இல்லைங்க, பேரளவில் வந்து நிதியை ஒதுக்குறாங்க. ஒரு மாவட்டத்துக்கு இவ்வளோன்னு ஒதுக்கிடுறாங்க. அங்கே அந்த மாவட்டத்தில் எவ்வளோ சேதம் அப்படிங்கிற முழு கணக்கீடு எடுத்து இவங்க முழுசும் பண்ணுறாங்க. ஒரு நிதியை ஒதுக்கிட்டு எவ்வளோ விவசாயிகள் அங்கே வந்து எவ்வளோ பேருக்கு எத்தனை ஏக்கருக்கு தராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து கொடுக்கக்கூடிய வேலைகள் தான். ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு விவசாயிக்கு எவ்வளோ கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதாவதுங்க, இப்போ போன பட்ஜெட்டில் 42,000 கோடி வந்து ஒரு போன வருஷத்துக்கு வந்து ஒதுக்கியிருந்தாங்க மத்திய அரசு. தமிழ்நாடு அரசு இல்லைங்க, தமிழ்நாடு அரசினுடைய தனி நிதிநிலை அறிக்கையில் வந்து 42,000 கோடி வந்து இதுக்கு விவசாயிகளுக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான இது வந்து தனியார் நிறுவனங்களுக்கு இந்த சப்சிடிங்கிற பேரில் அங்கே தான் போகுது தவிர இது விவசாயிகளுக்கு நேரடியாக வந்து சேரல. இப்போ நாம் சொல்லக்கூடிய பொருளாதார கொள்கையில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எந்த தனியார் நிறுவனங்களுக்கும் நீங்கள் உரம் யூரியாவுக்கு மட்டும் இந்திய அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலே ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த உரம் யூரியாவுக்கு சில வருடங்கள் 2 லட்சம் கோடிலாம் போயிருக்குது. இப்போ தனியார் நிறுவனங்களுக்கு, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தள்ளுபடி இல்லை, இந்த சப்சிடிங்கிற பேரில் தராங்க. அந்த சப்சிடியெல்லாம் அவர்களுக்கு தராமல் நாம் சொல்லக்கூடிய இந்த கூட்டுப்பண்ணையாக இருக்கக்கூடிய இந்த விவசாயிகளுக்கு வந்து ஒவ்வொரு நிறுவனமாக நம்ம கட்டமைக்கும் பொழுது இவர்களுக்கு இதை வந்து ஒரு பெரிய நிறுவனமாக கருதி இங்கே தொழிற்சாலைகள் அமைக்கிறதுக்கும் நாங்கள் உரம் தயாரிக்கிறதுக்கு தேவையான அந்த சப்சிடி தர்றது. இப்போ ஒரு புதுசாக ஒரு தொழிற்சாலை, ஒரு பெரிய நிறுவனம் வந்து நம்ம ஊரில் தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய வரி வந்து அவங்களுக்கு வரி விலக்கு பண்ணுறாங்க. அந்த மாதிரியான விலக்குகள்லாம் கொடுத்து வளர்த்தார்கள் அப்படின்னா நாம் சொல்லக்கூடிய இந்த விவசாய பொருளாதார கொள்கையிலே வந்து விவசாயிகளே முதலாளி ஆயிடுறாங்க. பெருமளவிலான இடம்பெயர்வு இருக்காது. ஏன்னா அனைத்து இப்போது ஒரு 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 பொருள் விளையுது அப்படின்னா விளைந்த பொருள் அப்படியே விற்பனை பண்ணாமல் அதை மதிப்பு கூட்டுறதற்கு தேவையான தொழிற்சாலைகளும் அங்கேயே நம்ம நிறுவிடுறோம். அப்போ அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அனைவரும் அங்கேயே வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுது. அப்போ பெரிய அளவில் இடம்பெயர்வு வந்து இல்லாமல் போயிடும். இப்போது ஒரு கிலோ கேரட் வந்து 15-20 ரூபா விவசாயிகிட்ட வாங்குறாங்க அப்படின்னா அது இங்கே விற்பனைக்கு வரும்போது 80 ரூபா ஆகுது. அப்போ அந்த 80 ரூபாங்கிறது இடையில் இருக்கிறது ஒரு 10 இல்லை 15 ரூபா வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் போயிடுச்சுன்னா கூட மீதி இருக்கக்கூடிய அந்த 50 ரூபாங்கிறது வந்து இடையில் இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து அதை நிர்ணயிக்கிறாங்க அந்த விலையை. அப்போது நாம் சொல்லக்கூடிய இந்த கொள்கைகள் வந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் 80 ரூபாய்க்கு விற்க தேவைப்படாது, 60 ரூபாய்க்கு விற்கலாம், இல்லை 50 ரூபாய்க்கு விற்கலாம். ஏன் அப்படின்னா நிறைய இடைத்தரகர்கள் குறைந்து அதிக அளவில் தேவையான நேரத்தில் தேவையான இடத்துக்கு இந்த பொருட்களை கொண்டு போய் நம்ம மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம். இப்போ ஒரு மாவட்டத்தில் விளையிறது எல்லா மாவட்டத்துக்கும் கொண்டு போய் செல்லலாங்க, இல்லை அதே மாவட்டத்துக்கு விற்பனை பண்ணிக்கலாம்? அந்தந்த மாவட்டத்துக்கு விற்பனை பண்ணலாம். தவிர்க்க முடியாது, இந்த இடத்துல கிடைக்காதுங்கிற பொருளை வேறு இடத்துக்கு கொண்டு போய் நாம் கொண்டு போக முடியும். இது நிறுவனங்கள் வந்து உள்ளாரே மார்க்கெட்டிங் கமிட்டிங்கிறது வந்து ஒவ்வொரு நிறுவனமும் வைக்கும். ஒரே மாவட்டத்தில் நீங்கள் 10 இல்லை 50 நிறுவனங்கள் கூட வைக்க முடியும். ஒரு 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் சேர்த்து ஒவ்வொரு நிறுவனங்களாக வைக்கும் பொழுது நீங்கள் இதில் எல்லாமே எரிபொருள் எத்தனால் வரைக்கும் நீங்கள் இதில் தயாரிக்கலாம். அப்போது
இந்த ஒரே இடத்துல ஒற்றுமையாக இந்த மாதிரி செயல்படுத்தும் பொழுது நீங்கள் எப்படி வந்து தனியார்களுக்கு வந்து கொடுத்து நீங்கள் ஜிடிபியை வளர்க்குறீங்களோ அதே ஜிடிபியை வந்து நம்ம இந்த பொருளாதார கொள்கையிலும் விவசாய பொருளாதார கொள்கையும் கொண்டு வர முடியும். விவசாயிகளே உங்களுக்கு வரி கட்டக்கூடிய சூழ்நிலையை வந்து இதில் நிச்சயமாக கொண்டு வர முடியும். எவ்வளோ படிச்சிருந்தாலும் படித்தவர்களுக்கு ஏற்ற வேலையும் வந்து நாம் சொல்லக்கூடிய இந்த தொழிற்சாலைகளில் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்கிறோம். இப்போ விவசாயத்தை பெருக்குனா இதன் மூலயமா வருமானத்தை பெருக்கி இது அரசுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் அரசு இன்னைக்கு விவசாயத்தை விட மதுபானத்தில் தான் அதிகமான வருமானம் வருது, மதுபானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி விவசாயத்துக்கு கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு விமர்சனம் எழுந்துட்டு இருக்குல்ல. ஆமாங்க, இவர்கள் வந்து தனியார் முதலாளிகளுக்கு வந்து செவப்பு கம்பளம் விரித்து அம்பானி அதானி வெளிநாட்டு முதலாளிகளுக்கு வந்து அவர்களுக்கு வரவேற்று அவர்கள் கொடுக்கக்கூடிய அவர்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நிலங்களை பிடுங்கிட்டு ஏக்கரா ₹1 ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி 99 வருஷம் குத்தகை அந்த மாதிரிலாம் தராங்க. இவர்களுடைய நோக்கம் வந்து நம்மளுடைய மக்களை விவசாயத்தை வந்து பெரிய அளவில் பண்ணணுன்றது நோக்கம் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இல்லை. மாறாக பெருநிறுவனங்கள் வந்து கொடுக்கக்கூடிய அவர்கள் கொண்டு வந்து செய்யக்கூடிய இல்லை இவர்களுக்கு என்ன லாபம் வருது, அவங்க எதனா முதலீடு பண்ணாங்கன்னா தன்னுடைய கட்சிக்கு நிதி கொடுப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தில் தான் இவர்கள் செயல்படுறாங்க. இது மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு போக்கு தான். ஒன்றும் இல்லை, இப்போ போர் நடக்குது, இந்த போர் தொடர்ந்து நடந்துச்சுன்னா எக்கச்சக்கமான விலைவாசிகள் ஏறும். நமக்கு உணவுக்கான எண்ணெயை கூட 60% எண்ணெய் வந்து வேறு நாடுகளில் இருந்தால் நமக்கு இங்கே இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம நாட்டிலே அந்த அனைத்து எண்ணெயும் உற்பத்தி செய்ய முடியும். நம்ம சொல்லக்கூடிய இந்த விவசாய பொருளாதார கொள்கை இருந்துச்சுன்னா அதை பண்ண முடியும். பருப்பு அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட பல மில்லியன் டன்ஸ் வந்து வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க, அதையும் நம்ம இங்கே பண்ண முடியும். அப்போது இந்த மாதிரி எதிர்பாராத சூழல் உருவாச்சுன்னா நம்ம நாட்டிலையும் உணவு பஞ்சம் ஏற்படும். கடுமையான விலைவாசி உயர்வு ஏற்பட்டுச்சுன்னா சாதாரண மக்களால் வந்து எதுவும் பண்ண முடியாது. அதனால் இந்த விவசாய பொருளாதார கொள்கைன்றது இது காலத்தின் கட்டாயம் தேவை. ஒருவேளை இதை பண்ணலை அப்படின்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 15-20 வருஷத்தில் நிச்சயமாக யாரும் தனிநபர்களால் விவசாயம் செஞ்சு பிழைக்க முடியாது. பெரிய பெரிய கார்ப்பரேட்டுகள் விவசாயம் செய்யணும். இல்லைனா நாம் சொன்ன மாதிரி இந்த கூட்டு பண்ணைகளாக 5000 ஏக்கர் 10,000 ஏக்கரில் விவசாயிகள் பண்ணணும். இதில் 2ல் ஏதாவது ஒன்று தான் நடக்கும். ஆனால் இதே நிலைமை வந்து நீடிப்பது வந்து மிக மிக ஆபத்து. இது வந்து பொதுமக்கள் வருங்காலங்களில் வந்து கடுமையான உணவு பஞ்சம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இதில் இருக்குது. இப்போ இதனால் இவ்வளோ பாதிப்புகள்லாம் வரும்னு சொல்கிறீங்க. ஆனால் மத்திய அரசுகள் வந்து 8 வழிச்சாலை, பரந்தூர் விமான நிலைய திட்டம், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய நிலங்களையும் அழித்து அதன் மூலியமாக திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. விவசாய நிலத்தெல்லாம் அழித்து அந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்து என்ன தான் வளர்ச்சி அடைஞ்சாலும் கண்டிப்பாக அது ஒரு நாள் பொருளாதார ரீதியாக நம்ம பஞ்சம் வரும்போது கண்டிப்பாக வீழ்ச்சியில் தானே போய் முடியும். 100% நீங்கள் சொல்கிறது உண்மைதான். நம்ம அதுதான் சொல்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் பெருமுதலாளிகளை நம்பி நீங்கள் வந்து நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம நாடுகளில் இருக்கக்கூடிய கனிமங்களை வெட்டி வேறு நாடுகளுக்கு அனுப்புறது, இந்த மாதிரியான வேலைகள் நடந்துக்குது. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை உறிஞ்சி வெளிநாடுகளுக்கு வந்து நாங்கள் பெப்சி கோக்குன்னு அனுப்புகிற அந்த மாதிரியான வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. இது முழுக்க முழுக்க நம்ம வளங்களை வந்து நம்ம நாட்டினுடைய வளங்களை சூறையாடுற சூழ்நிலை தான். இந்த மாதிரியான தனியார் மயம் தாராளமயமே வந்து நம் நாடை வந்து சூறையாடக்கூடிய சூழலில் தான் இருக்குது. இது விவசாயிகள் விழிப்புணர்வு ஏற்படணும். அதே மாதிரி விவசாயிகளோட விழிப்புணர்வு இருந்தாலும் அரசாங்கம் போதிய ஒத்துழைப்பு கொடுத்து விவசாயத்தை மதிக்கக்கூடிய கட்சி வந்து நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் வந்து இந்த மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படின்னா நம்ம நாடுமே வந்து நிச்சயமாக பெரிய அளவில் பொருளாதாரத்துக்கு போக முடியும். விவசாயம் என்பது வெறும் படிக்காதவர்கள் செய்யக்கூடிய தொழில் கிடையாது. இது படித்தவர்களும் செய்யலாம். அது மிக எளிமையாக தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இப்போ நெதர்லாந்து, டென்மார்க் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துகிறாங்க. நம்மளும் அந்த மாதிரி தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறோம். அப்போ தொழில்நுட்பம் பயன்படுத்தணும்னா நமக்கும் படித்தவங்க தேவை தான். அப்போ அனைவருமே இதில் வந்து பயன்பெற முடியும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய வாதம். இப்போ விவசாய பொருளாதார கொள்கைன்னு சொல்லி கொள்கை முன்னெடுத்து விவசாயிகளுக்காகவே நீங்கள் போராடிட்டு அவங்களுக்காகவே குரல் கொடுத்துட்டீங்க. இதெல்லாம் விவசாயிகள் வந்து அவங்க நமக்காக தான் பேசுகிறாங்கன்ற மாதிரி புரிஞ்சு உங்கள் பக்கம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க, மக்கள் வராங்க. ஆனால் இன்னும் அதிகமான நாட்கள் எடுக்கும் நம்ம எல்லா மக்களையும் சென்றடைஞ்சு இது கொண்டு போகிறது. சரி அப்படின்னு இது வந்து அரசாங்கம் பெரிய அளவில் முன்னெடுத்தது அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக இதை கொண்டாட முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன், 42,000 கோடி போன வருஷம் தமிழக அரசு வந்து விவசாயத்துக்காக போடப்பட்ட பட்ஜெட்டு. 195 லட்சம் ஏக்கர் வந்து விவசாய நிலம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இது அந்த 42,000 கோடிக்கு பிரித்தோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 21,000 வந்து கையில் கொடுக்கலாம். அந்த பணத்தை மக்கள்கிட்டே நேரடியாக கொடுத்தோம் அப்படின்னா அவர்களுக்கு என்ன வேணுன்றதை அவர்களே வாங்கிக்குவாங்க.
நீங்கள் சப்சிடிக்குன்னு இன்னொருத்தர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலவசமாகவும் இது கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆமாம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு இன்னும் நாம் நிறுவனங்கள் பக்கத்துலேயே வந்து இப்போ ஒரு பெரிய அளவில் அரிசி விளையுதுன்னா அங்கேயே வந்து அந்த அரிசி நெல் விளையுதுன்னா அதை அரிசியாக்கிறதுக்கோ நாங்கள் பிஸ்கட் தயாரிக்கிறதுக்கோ ஒரு தொழிற்சாலை நிறுவனத்துக்கு அரசு வந்து எப்படி பெருநிறுவனங்களுக்கு வந்து ஒரு சப்சிடி கொடுக்குதோ அந்த மாதிரி இந்த மாதிரியான இதுக்கும் வந்து ஒரு சப்சிடி தரணும். இப்போ சுகர் இது கரும்பு ஆலை இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நம்ம சர்க்கரை எடுக்கிறது மட்டும் கிடையாது, அதுலேருந்து நம்ம வந்து மின்சாரமும் தயாரிக்கலாம். இதை வந்து நீங்கள் அந்த மக்கள்கிட்ட வந்து அந்த 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 ஒவ்வொரு நிறுவனமாக நான் சொல்கிற நிறுவனம்ன்றது வந்து 5000 ஏக்கர் சேர்ந்தது ஒரு கூட்டுப்பண்ணை. அந்த கூட்டுப்பண்ணையை நம்ம ஒரு நிறுவனம் ஆக்கிடுறோம். அந்த நிறுவனத்துக்கு வந்து சப்சிடி கொடுத்து அவர்களை உங்களுக்கு தேவையானதை தயாரிச்சுக்கோங்க, அங்கேயே பயோகேஸ் தயாரிச்சிக்கலாம், அங்கேயே வந்து ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, பன்னி, கோழி என்னென்ன தேவையோ மக்களுக்கு தேவையோ அது அத்தனையும் அந்தந்த பண்ணைகளில் தேவையான அளவுக்கு நம்ம பண்ணும் பொழுது இது அந்தந்த பகுதிகளுக்கு தேவையானதை நிவர்த்தி செஞ்சுட்டு மீதமுள்ளதை வெளிநாடுகளுக்கு நாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வேலைகளும் இதில் நம்மளால் செய்ய முடியும். அப்போது இதுக்கு மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு வந்து அரசாங்கம் வந்து முன்னெடுக்கணும். முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா, கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது இதை வந்து ஓரளவுக்கு இதை பேசினாங்க, ஆனால் பெருசாக முன்னெடுக்கலை. இதை இனி வரும் காலங்களில் வந்து இது காலத்தின் கட்டாயம். இதை செய்தால்தான் நம்ம நாடு வந்து நிச்சயமாக உணவு பஞ்சத்திலிருந்து மீட்க முடியும். அப்படிங்கிற இந்த திட்டங்கள் வந்து எந்தாச்சும் ஒரு நாடுகளில் வந்து செயல்படுத்தி அது வந்து அமலுக்கு வந்து அது சாத்தியம் அடைஞ்சிருக்கா, அதை பார்த்து நம்ம பண்ணலாமா, இல்லை முதன்முறையாக நம்ம தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி? இல்லைங்க, இது நாம் சொல்லக்கூடியது வந்து ஒட்டுமொத்தமாக இல்லை. கோஆப்ரேட்டிவ் அப்படிங்கிறது வந்து பாலுக்கு மட்டும் பண்ணுவாங்க ஒரு சில, நம்ம ஊர்லேயே இருக்குது. ஆனால் அந்த கோஆப்ரேட்டிவ்லாம் கோஆப்ரேட்டிவ் கிடையாது. எந்த விவசாயம் அதில் வந்து விலை நிர்ணயம் பண்ணுறதோ எப்படி பண்ண என்ன பண்ணுறதோ யாரும் தலையிடுறதில்ல. எந்த நாடுமே முழுமையாக நாம் சொல்லியிருக்கிறது வந்து முழுமையாக விவசாயத்தில் வரக்கூடிய எல்லாமே, ஒரு அரிசி விளையிறதா இருக்கட்டும், இல்லை சாமை விளையிறதா இருக்கட்டும், இல்லை பால் பொருட்களாக இருக்கட்டும், கறியாக இருக்கட்டும், இது அனைத்தையுமே வந்து ஒரு நிறுவனமாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறோம். அந்த மாதிரி எந்த நாடுமே முழுமையாக பண்ணலை. ஆனால் இது நாம் சொல்லக்கூடியது வந்து முழுமையாக பண்ணோம் அப்படின்னா நிச்சயம் இது சாத்தியமே. ஓகே, போன முறை திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தீங்க. இப்போ இந்த முறை உங்களோட இயக்கம் கண்டிப்பாக ஏதோ ஒரு கட்சிக்கு வந்து ஒரு அவங்க நம்மளோட கொள்கையை ஒத்து போயிருந்து விவசாயிகள் நல்லது செய்வோன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பீங்க. அது மாதிரி இந்த முறை 2020 தேர்தலில் ஏதாச்சும் கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி எண்ணங்கள் இருக்கா உங்களுக்கு? நாங்கள் ஒரு 1-2 தொகுதிகளில் வந்து விவசாயம் சார்ந்த பிரதிநிதிகள் வந்து சட்டமன்றம் பாராளுமன்றம் போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம விவசாயம் சார்ந்த பிரதிநிதிகள் நிறுத்த வைக்கிறோம். மற்ற இடங்களில் வந்து நிச்சயமாக விவசாயிகளுக்காக குரல் கொடுக்குற கட்சிகளுக்கு வந்து அதிமுக திமுகவை தவிர்த்து, ஏன்னா அவர்கள் விவசாயிகள்னு பேசுவாங்க, ஆனால் விவசாயிகளுக்கு எதிராக ஒருத்தர் விவசாயின்றத சிம்பிளே சின்னமாக வாங்கி வச்சிருக்காரு, அவருக்கு ஆதரவு நிச்சயமாக அவருக்கும் ஆதரவு உண்டு. சரிங்களா? அதனால் நம்ம இந்த மாதிரியான விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆதரவாக போகணும். விவசாயிகளுக்கான பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் ஒழிக்கணும். அப்படின்னா விவசாயிகள் பிரதிநிதிகளையும் வந்து கூட்டணியில் சேர்த்து வருங்காலங்களில் வந்து களம் காணக்கூடிய கட்சிகள் இருந்ததுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஓகே, நிறைய தகவலை எங்கூட பகிர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி அண்ணா. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.